எம்பிபிஎஸ் கிடைக்கல. ஸோ சித்தா கிடைச்சது. ஓகே, எம்பிபிஎஸ் கிடைக்கல, சித்தா சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, எனக்கும் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ சித்தா எடுத்து. பிளான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் அப்படின்னு தள்ள பார்த்தாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்து இதில் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் லிமிட்டடான சீட் 60 சீட், கரெக்டாக 60 சீட். அண்ட் நல்ல மார்க் கட் ஆஃப் இருந்தால் கிடச்சிருக்கும். ஹைலி கட் ஆஃப் சொல்லலாமா கம்ப்யூட்டர்லாம்? 187. கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜாப்ல இருப்பீங்க? யோகா முடிச்சுட்டு யோகா ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ அதே லைனில் போகணுன்றதுக்காக இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன். காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இதுதான் ஆயுஷ் மெடிக்கல் கப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு ரெசிடென்சியல் கேம்பஸ், ஆப்போசிட்டில் ஹாஸ்டல் இருக்குது, உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்கே தான் ஆயுஷ் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கும். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆனது அண்ட் ரெகக்னைஸ்டு பை நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனோட ரெகக்னைஸ்ட் ஆனது. இதுக்கான ஹாஸ்டல் செப்பரேட்டாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான செப்பரேட்டாக ஹாஸ்டல் இருக்குது. 2 காலேஜ் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அங்கே வாங்க, அங்கே பார்க்கலாம்.